வணக்கம். நான் உங்கள் விஜய். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோவில் பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, வில்லேஜரை கடத்திட்டு வரது எப்படி அப்படின்னு கேட்கல. இருந்தாலும் நான் பண்ண போகிறேன் கைஸ். நம்ம வில்லேஜரை தான் கடத்த போகிறோம். கடத்திட்டு ஜாலியாக சந்தோஷமாக இருக்க வேண்டியதுதான். சந்தோஷமானா அவனுங்க ட்ரேடிங்க்கு போட்டு அப்படி புக்கெலாம் செஞ்சு நம்ம இன்டர்நெட்னு அழிக்க போகிறோம். அதுவும் இல்லாமல் டைமண்ட் மைனிங் போக போகிறோம். எத்தனை டைமண்டோட வெளில வருவேன்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா அந்த நினைக்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. ஓகே, நம்ம வந்து டப்புன்னு போயிடலாம். பாட்டு போடலாம் தான் நினச்சேன், பாட்டு போடணும்னு சொல்லிட்டு அப்படியே விட்டேன் கைஸ். இன்னத்துக்கு பாட்டு தான் ஓட்டிருக்கோம். எனக்கு தெரியல, நான் போன வீடியோவில் போட்டதே காப்பிரைட் சாங்னு தெரில. காப்பிரைட் இல்லைன்னு தான் நினைக்கிறேன், அப்படி தான் சொல்லியிருந்தாங்க. அதனால் சொல்லிட்டு நான் அதை எடுத்து போட்டு விட்டேன். அதுவும் இல்லாமல் நம்ம இப்போ கிளம்பிகிட்ருக்கோம் வில்லேஜை நோக்கி. ஓகே கைஸ், வில்லேஜை நோக்கி போயிட்டுருக்கோம் நம்ம. இங்கே பாருங்க கைஸ், என்ன ஒரு அதிசயம்னு. அங்கே ஃபுல்லாக டேட்டு, இங்கே என்னன்னா ஸ்னோ பயமு, ரெண்டும் சேர்ந்துருக்கு கைஸ். வாட்ட ஓ, என்ன கைஸ் இது அதிசயம். இந்த மாதிரி ஸ்பான் ஆகிறது ரேரா இல்லைன்னா சாதாரணம்னு சொல்லுங்க கைஸ் கமெண்ட்டில். எனக்கு தெரியல, உங்களுக்கு இந்த மாதிரி ஆயிருந்தா அதையும் கமெண்ட்டில் போட்டு விடுங்க. புதுசாக இருக்குது கைஸ் இது, நான் இதுவரையிலும் பார்த்ததே இல்லை, கேள்விப்பட்டதும் இல்லை. எம்மா எப்பா, இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றுவோம். இங்கே ஒரு வீடு ரொம்ப எமர்ஜென்சியாக எரியுது. நம்ம தண்ணி ஊற்றி நம்ம காப்பாற்றுவோம். நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் உதவி செய்வோம். வில்லேஜர்ஸ்காரங்க பாவம்னு சொல்ல மாட்டேன், அவனுங்க செத்துட்டா நம்மளுக்கு தான் லாஸ். இவ்வளோ தூரம் வந்தது, அதனால் சொல்லிவிட்டு அவனுங்களை காப்பாற்றலாம். இப்படி எரியுதே கைஸ். இவனுங்களாம் ஏன் தான் லாவா கிட்ட வீடு கட்டுறானுங்க? அதில் என்னன்னா, இவனுங்களாம் ஏன்டா லாவா கிட்ட வீடு கட்டுறாங்க? எனக்கு இப்போ என்ன பேசணும்னு தெரியல, லூஸ் மாதிரி வளர்றேன். போன வீடியோலாம் அப்படி தான் லூஸ் மாதிரி வளரி இருப்பேன். ஓகே கைஸ், நம்ம டப்புன்னு அணைச்சிட்டு கிளம்பிட வேண்டியதான். இந்த வீடியோ கொஞ்சம் லாங்காக இருக்கும். ஃபஸ்ட்டு போட்டதோடதெல்லாம் இல்லை, ஃபஸ்ட்டு போட்டதெல்லாம் 24 நிமிஷம் அந்த மாதிரி இருக்கும். இது வந்துன்னா பார்த்தீங்கன்னா 13 நிமிஷமோ 12 நிமிஷமோ சரியாக தெரில. ஓகே கைஸ், அயன்குளம் இருக்கான், அடிக்க வேண்டாம் பாவம் அயன்குளம். நான் அயன்குளம் அடிச்சதா சரித்திரமே. ஐயோ லாவல விட்டேன் கைஸ். இதுக்கு தான் எம்எல்ஜி பிடுங்கி அதெல்லாம் பண்ணானு சொன்னேன், சாவர அளவுக்கு வந்துட்டேன். சரி கைஸ், நான் அப்படியே போயிட்டே இருக்கும்போது இதை பார்த்தேன். இது என்னதுன்னு தெரில. இது டப்புன்னு உடச்சிக்கிட்டு இங்கே என்ன இருக்குன்னு பார்த்துருவோம். என்ன கைஸ் இது, பெரிய இடம் நம்ம நினச்சா எடுத்துப்போம், அங்கே நினச்சா இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தா வாட் இது என்ன, அது எனக்கு புரியல. ஓகே, நம்ம என்ன பண்ணலான்னா இங்கே ஏதாச்சும் கீழே செஸ்ட் இருக்கான்னு பார்ப்போம். அங்கே எதுவும் இல்லை, இங்கே இருக்குன்னு நினைக்கிறேன். ஐயோ பிக்கேக்ஸ் உடஞ்சிருச்சு. நம்மக்கிட்ட வேறு எதுவும் இல்லை கைஸ் பிக்கேக்ஸு தவிர. ஓகே கைஸ், நம்ம மைண்ட் பண்ணுவோம். அதை மேக்மா பிளாக்கை மைண்ட் பண்ணியாச்சு. ஃப்ளிண்ட்டு தான் கொடுத்துருக்கானுங்க. சூப்பர். ஓகே கைஸ், நான் அப்படியே வந்துகிட்டே இருக்கும்போது தான் பார்த்தேன், இங்கே பார்த்தீங்கன்னா ரூயின் போர்ட்டல் இருக்குது. சூப்பர்ரா போயிட்டு செஸ்ட்டில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வெறும் கோல்டு ஆர்மர். இது தேவையில்லை தான், இருந்தாலும் நம்ம எடுத்து வச்சுப்போம். அப்படியே தூக்கி போட்டுருவோம் இதை, இருந்தாலும் எடுத்து வச்சுப்போம் கைஸ், தேவைப்படும் நம்மளுக்கு. இந்த வில்லேஜில் இருந்து தான் நம்ம கடத்திட்டு போக போகிறோம்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா அன்ஃபார்ச்சுனேட்டாக நம்ம வீடியோ நினச்சி பார்க்கல ப்ரோ, நிஜமாக சொல்கிறேன் ப்ரோ. ஒரு மாதிரி ஸ்மைலி மாதிரி போட்டு, ஸ்மைலில் வந்து இழிக்கலை, வாய் சிரிக்கலை. அவன் ஒரு மாதிரி வாயை இப்படி உம்முன்னு வச்சுக்கிட்டு வீடியோ ரெக்கார்டில் காட்டுறான். நான் என்ன கேனேண்ணா, அவனுங்களை இட்டு வந்துட்டாங்க கைஸ். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேவ் மைனிங் கிளம்பியாச்சு. அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன், வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு.
கிட்டத்தட்ட 5 பேர் இட்டு வந்திருக்கேன். அதில் ஒருத்தனை அடிச்சிட்டேன். என்ன நடக்க போகுதுன்னு தெரில. ட்ரேடிங்கில் கொஞ்சம் விலையை ஏற்றிட்டா கூட அவனுங்க என் கையில் இருக்கிறதே பெரிய விஷயம். சாவடிச்சிடும் ப்ரோஸ். யோசிக்க மாட்டேன். சாவடிச்சதுக்கப்புறம் தான் யோசிப்பேன். ஐயோ இவங்க அடிச்சுமே திருப்பி அங்கே போயிட்டு வேறு பிடிச்சிட்டு வரணுமே. அந்த வில்லேஜில் வேலை ஆளுங்க இல்லையே, ஒரு 2-3 பேர் தான் இருப்பானுங்க. இருக்கிறதே பெருசு, ஒருத்தர் 2 பேர் தான் இருப்பான். இது ஏன்டா நீ மைண்ட் பண்ணலன்னு கேட்டிங்கன்னா, வீடியோ எடுக்கணும்னு தான் கைஸ். நான் ஏற்கனவே தோண்டிட்டு போயிட்டேன். வீடியோ எடுக்கணும்னு சொல்லிட்டு தான் உங்களுக்கு நான் வெயிட் பண்ணேன். இல்லைனா நான் அப்போவே மைண்ட் பண்ணிட்டு போயிருப்பேன். ஓகே எம்மா கைஸ், எவ்வளோ ஹெச்பி நம்மளுக்கு? 1.5 ஹெச்பி கைஸ். கைஸ் ஹார்ட்கோர் சர்வைவல் முடிஞ்சிருக்கோம் கைஸ். ஐ திங்க் நான் இதை ஷார்ட்ஸில் போடுவேன்னு நினைக்கிறேன். கைஸ் கிட்டத்தட்ட செத்துருப்போம் கைஸ் நம்ம. ஐயோ இவ்வளோ டேஞ்சரஸாக இருக்கே. கண்ணு மூடி தெரியாமல் நான் பாட்டுன்னு ஸ்வைனி கிளம்பி வந்தேன். பார்க்கவே இல்லை, நான் பாட்டுன்னு டபிள்யூ அழுத்திட்டே முன்னாடியே வந்துட்டு இருந்தேன். பாருங்க எவ்வளோ பெரிய கேவு. இதில் மார்க்ஸ் ஸ்பான் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா ஆகாது கைஸ். ஏன்டா ஆகாதுன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது கைஸ். என்ன காரணம் சொல்லித்தொல்லடா வளவலன்னு பேசாமல் சொல்கிறீங்களா? ஓகே கைஸ், இதில் என்னென்னா நம்ம மஷ்ரூம் போன வீடியோவில் சொல்லியிருப்போம். மஷ்ரூம் பயமில் இருக்கோம். மஷ்ரூம் பயமில் இருந்தாலே உங்களுக்கு தெரியும், மஷ்ரூம் மாடு தவிர வேறு எதுவுமே ஸ்பான் ஆகாதுன்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி தான் கைஸ், மஷ்ரூம் பயமில் எதுவும் ஸ்பான் ஆகாது. அது கீழே இருக்க கேவலையும் எதுவும் ஸ்பான் ஆகாது. கொஞ்சம் தூரம் தள்ளி தான் அந்த மாதிரி ஸ்பான் ஆகும். நம்ம பாருங்கள் அலறி வச்சு ஓடுறதை பார்த்து பயந்து. ஏன்னா ஹார்ட்கோர் சர்வைவல் கைஸ். இப்போ தான் சாவை கண்ணால் பார்த்துட்டு இருந்தேன். என்ன சொல்கிறீங்க? அவன்கிட்ட போய்ட்டு அடி வாங்கி செத்துட்டேன்னா நான் என்ன பண்ணுறது? ரொம்ப நாள் கழிச்சு நானே இப்போ தான் ஹார்ட்கோர் சர்வைவல் 2வது இதுன்னு நினைக்கிறேன் கைஸ். இதை கன்ஃபார்ம் என்டர் ட்ராகன் அழிக்கிறது வரலாம் நான் வீடியோ கண்டினியூஸாக போடுவேன். கட் பண்ணல மாட்டேன், கண்டினியூஸாக போட்டுருவேன் கைஸ். தான் நம்புகிறேன் போட்டுருவேன்ட்டு. அதே மாதிரி போட்டுருவேன். நீங்கள் பயப்பட தேவையில்ல கைஸ். ஓகே இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா தேடி போவோம். டைமண்ட் தான் வேணும் நம்மளுக்கு. இப்போ ரொம்ப முக்கியமானது தான் டைமண்ட். போகிற வழியெல்லாம் காபிள் ஸ்டோனை போட்டே போகிறேன். ஓகே நம்ம இப்போ பிவிபி அந்த கர்மாந்தத்தெல்லாம் பண்ண தேவையில்ல. அது பேர் எதோ சொல்லுவாங்க கைஸ், எம்எல்ஜி. அதெல்லாம் ஒரு தேவையில்லை. எம்எல்ஜிலாம் தேவையில்லை. நம்ம சாவை கண்ணில் பார்த்துட்டு வந்துட்டேன்னா இதுக்கு மேலே எதுவும் பண்ண மாட்டேன்னு சொல்ல மாட்டேன், பண்ணுவேன். ஆனால் இப்போ இல்லை, ஓரளவுக்கு பெருசானதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் பண்ணுவேன். டோட்டம் கையில் வச்சுட்டு அப்படியே சாகிற மாதிரி போனாலும் பிரச்சனையும் இல்லை. ஓகே கைஸ், டார்ச்சு இருக்குது, டார்ச்சு வச்சாச்சு. என்னடா இங்கே ஏதோ ஸ்பைடர் சவுண்டு கேட்குது கைஸ். திடீர்னு நம்ம வந்து அங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், என் கண்ணில் டைமண்ட் தெரியுது. மைண்ட் பண்ணுவேன், லாவா கிட்ட வேறு இருக்கா. மைண்ட் பண்ணும்போது வந்து டமால் பின்னாடி வச்சிட்டேன்னா லாவாவில் போய் டமால் வந்துடும். இதில் 21 டைமண்ட் கிடச்சிருக்காங்க கைஸ். இங்கே பாருங்க ஸ்கெலிட்டன் மண்டே. ஆனால் நம்ம முதல் ஸ்கெலிட்டன் நினைக்கிறேன். அச்சீவ்மெண்ட் அன்லாக் ஆகிருக்கு. ஆரோவை நம்ம ஷீல்டால் கவர் பண்ணிட்டோம். சூப்பர் டைமண்ட் கைஸ். நம்ம இப்போ என்ன பண்ணலாம்னா டைமண்ட்டை மைண்ட் பண்ண வேண்டியதுதான். ஏற்கனவே மைண்ட் பண்ணிருப்பேன், அந்த எடிட்டிங்கில் தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன் கைஸ். அது என்ன கருமா வந்துடும்னே தெரில கைஸ். செம்மையாக எடிட் பண்ணுங்க கைஸ், டப்பு 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 டப்புன்னு மைண்ட் பண்ணுற மாதிரி. ஓகே ஓகே, ஜாம்பி வரோம், ஜாம்பி முடிச்சிடும். ஸ்பைடரையும் முடிச்சிடும். இவனுங்களாம் வாழவே கூடாது. செத்து போங்கடா அடிங்க. சாவுங்கடா செத்து போங்கடா. என் சவுண்டோட உங்கள் சவுண்டு தான் அதிகமாக இருக்குது. செத்த பயலுகளா.
சரி கைஸ், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டப்புன்னு மைண்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். எப்பாடி என்னடா சவுண்டுன்னு திரும்பி பார்த்தா க்ரீப்பர் கைஸ். நல்ல வேலை ஷீல்டு வச்சுட்டு திரும்பினேன். எனக்கு அப்போ க்ரீப்பர் சவுண்ட் நல்லா ஞாபகம் இருக்குது. ஏன்னா அவனால தான் அத்தனை வாட்டி நான் செத்துருக்கேன். நல்லா ஞாபகம் வச்சுட்டு ஹெட்ஃபோன் தானே போட்டிருந்தேன். திரும்பி பார்த்தா க்ரீப்பர் ஷீல்டு வச்சுட்டு திரும்ப டமால்னு வச்சு சதறிட்டான். எனக்கு எதுவும் ஆகலை. நல்லபடியாக நம்ம டைமண்ட் எடுத்துகிட்டு வந்தாச்சு. 43 டைமண்ட் கைஸ். உங்களுக்கு சவுண்டு கேட்டிருக்கோம், ஆனால் பார்த்தீங்கன்னா டைமண்ட் வந்திருக்க மாதிரி தெரியாது உங்களுக்கு. என்னடா லூஸ் மாதிரி வளர்றேன்னு கேட்டிங்கன்னா, எடிட்டிங்கில் நல்லா பண்ணியிருந்தேன் கைஸ்லாம். எனக்கே ஆச்சரியமாக இருந்தது, என்னடா நானா பண்ணேன்னு சொல்லிட்டு. சரி விடுங்க, எல்லாம் கடந்து போகும் அப்படின்னு டப்புன்னு நம்ம வந்து பிக்காக்ஸ் செஞ்சுக்கலாம். டக்குன்னு எனக்கு வேறு வேலை இருக்குது. அடுத்த வீடியோவை போய்ட்டு எடிட் பண்ணணும். அவசரத்தில் கை கால் வேலை செய்ய மாட்டேங்குது. என்ன செய்யணும் இப்போ? ஐயோ, பார்த்தீங்கன்னா இப்போ டைமண்ட் ஸ்வாடு செய்யணும்னு நினைக்கிறேன். ஸ்வாடு தூக்கி போட்டுரும், தேவையில்லை எனக்கு. சும்மா சொன்னேன், எனக்கு வேணும். என்னடா வண்டியில் ஏற மாட்டேங்குது, புரிய மாட்டேங்கிறோம். ஓ, இன்வென்ட்ரி ஃபுல்லா எல்லாத்தையும் தூக்கி செஸ்ட்டில் போட்டு வேலையை பார்ப்போம் நம்ம டப்புன்ட்டு. ஓகே, நம்ம டப்புன்னு வேலையை பார்க்குறதுல தான் நம்ம ஸ்பெஷலிட்டின்னு சொல்ல மாட்டேன். ஆடியோ எஃபெக்ட்ஸ் ஏம்மா ஒரு மாதிரி லைட்டாக லேக் ஆகுது கைஸ். தெரில, வீடியோ எடிட் பண்ணும்போதெல்லாம் கரெக்டாக இருக்குது, ஆனால் யூடியூப்பில் அப்லோட் பண்ணும்போது ஒரு மாதிரி லேக் ஆகுது. சரி, எடிட் பண்ணும்போது கரெக்டாக இருக்குது, யூடியூப்பில் அப்லோட் பண்ணும்போதும் கரெக்டாக இது பண்ணும்போதும் ஒரு மாதிரி வருது. லேக்னு கூட சொல்ல முடியாது, ஸ்க்ரீனில் ஒரு மாதிரி வருது. ஓகே, ஸ்வாட் செஞ்சுக்கலாம். ஸ்வாடு அப்புறம் என்னென்னா டப்புன்னு ஒரு ஷவல் செஞ்சுக்கலாம். ஷவலும் ரொம்ப தேவை நம்மளுக்கு. இப்போ என்ன பண்ணுவோன்னா என்ன பண்ணலாம்? ஓகே, அயன் ஆர்மர் தூக்கி போட்டு டைமண்ட் ஆர்மருக்கு ஸ்விட்ச் ஆகிடலாம். நெதரைட் ஆர்மர் எடுத்துகிட்டு எண்டர் ட்ராகன் ஃபைட்டுக்கு போகலாமா? எண்டர் ட்ராகன் ஃபைட்டுக்கு போயிட்டு வந்து நெதரைட் எடுப்போமா? எனக்கு நெதருக்கு போகவே பிடிக்கல கைஸ். ஒரு மாதிரி செத்துருவான்னு பயமாக இருக்குது, இதனால் போய் தான் ஆகணும். சரி கைஸ், எப்போவும் சொல்கிறது தான், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கனை டிங்குன்னு ஆட்டி விட்ருங்க. சரி, இதோட நம்ம வீடியோ எண்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் எதனாச்சும் சொல்லணுன்னா கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க கைஸ். பாய்.